நம்ம சூரிய குடும்பத்திலேயே உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கிரகமா இருக்கிறது நம்மளோட பூமி மட்டும்தான். அதுக்கு காரணம் நம்ம பூமியோடு சேர்ந்து உருவான இத்தனை கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகத்திலுமே உயிர்கள் வாழ தேவையான நீரானது திரவ நிலையில இல்ல. இதுக்கு காரணம் நம்ம பூமி மட்டும்தான் சூரியன்ல இருந்து சரியான தொலைவுல ஹேபிட்டபிள் ஜோன் சொல்லப்படுற உயிர்கள் வாழ தகுதியான இடத்துல இருக்கு. இந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல இருந்து சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல போனா நீர் ஆவியாகிடும், சூரியனுக்கு தொலைவுல போனா நீர் உறைநிலைக்கு போயிடும். இப்படி கோடியில ஒரு சாத்தியக்கூறுல இருக்கிறதால தான் நம்ம பூமி உயிர்கள் வாழக்கூடிய ஒரு தனித்துவமான கிரகமா இருக்கு. இந்த தனித்துவமான கிரகத்தை பத்தின சில தனித்துவமான சிறப்புகளையும் நம்ம பூமி பத்தி இதுவரைக்கும் நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது சோலார் சிஸ்டம் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மத்த 7 கிரகங்கள் பத்தியும் அந்த கிரகங்களோட சிறப்பம்சங்கள் பத்தியும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த சீரிஸ்ல கண்டினியூவா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரியன் உருவான போது எஞ்சியிருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு மோதி கிரகங்களா உருவாக தொடங்கிச்சு. அப்படி உருவான கிரகங்கள்ல ஒண்ணுதான் நம்மளோட பூமி. நம்ம பூமி உருவான ஆரம்ப காலத்துல உயிர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் இருந்தது. பிறகு 80 கோடி வருடங்களுக்கு பிறகு பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ்னு சொல்லப்படுற ஒரு விதமான நீர் மூலக்கூறுகள் நிறைந்த விண்கற்கள் கூட்டம் சராமாரியா நம்ம பூமி மேல வந்து விழுந்திருக்கு. இந்த விண்கற்கள் மூலமா தான் நம்ம பூமிக்கு முதல்ல நீர் வந்திருக்கு. பிறகு ஓசோன் லேயர் உருவாச்சு, மரம் செடிகள் உருவாச்சு, விலங்கினங்கள் உருவாச்சு. அந்த விலங்கினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு குரங்கினம் உருவாச்சு. குரங்குல இருந்து இப்ப மனிதர்களாகிய நம்மளும் உருவாகி இருக்கோம். கடந்த 450 கோடி ஆண்டுகளா நடந்த நிகழ்வை ஒரு 4 லைன்ல சொல்லி முடிச்சிட்டேன்ல. சோ கண்டிப்பா இதுல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நான் சொன்னல, பூமி உருவானதுல இருந்து பூமியில முதல் உயிர் உருவாகி மனித இனம் உருவானது வரைக்கும் எவல்யூஷன் அப்படின்ற சீரீஸ்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதுல ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான பதில் அங்க கிடைச்சிடும். ஓகே, இப்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களோட பேரை தான் வச்சிருக்காங்க, நம்ம பூமியை தவிர. எதுக்காக நம்ம பூமிக்கு மட்டும் இந்த எர்த் அப்படின்ற பெயர் வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஓல்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ்ல நிலப்பரப்ப ஆர் தரைப்பகுதியை எர்த் ஆர் எர்டுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான அர்த்தம் கிரவுண்ட், சாயில் ஆர் லேண்ட் அப்படின்றது. இந்த எர்த் ஆர் எர்ட் அப்படின்ற பெயர் தான் மாடர்ன் டே இங்கிலீஷ்ல எர்த் அப்படின்னு மாறி இருக்கு. சோ எர்த் அப்படின்ற இந்த பெயருக்கான அர்த்தம் கிரவுண்ட், சாயில் ஆர் மிகப்பெரிய மணல் நிறைந்த நிலம் அப்படின்றது தான். நம்ம பூமி 71% நீரால் நிறைந்திருக்கு, மீதி 29% தான் நிலப்பரப்பு கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான், பட் தெளிவில்லாத ஒரு உண்மை. பிகாஸ் நம்ம பூமியில இருக்க மொத்த நீரையுமே ஒண்ணு சேர்த்தா இந்த ப்ளூ பால் சைஸ்ல தாங்க இருக்கும். அண்ட் இதுலயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரோட அளவு அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு பால் தெரியுதுல, அந்த அளவு தான் இருக்கு. அதாவது பூமியில இருக்க மொத்த நீர்ல 97.5% உப்பு நீராகும், வெறும் 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீரா இருக்கு. சோ ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பூமி பந்துல 71% நிலப்பரப்புக்கு மேல ரொம்பவே தின்னான ஒரு லேயரா தான் தண்ணீர் இருக்கு. அப்போ நம்ம கிரக அமைப்பு 100% உருண்டையான பாறையாலானதான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்ல. நம்ம பூமி ஒரு முழுமையான பாறையாலான அமைப்பு கிடையாது, உள்ளுக்குள்ள பல லேயர்ஸா ஒருங்கிணைஞ்சிருக்கு. இதுல பூமியோட மையத்துல இருக்க பகுதி இன்னர் கோர்னு சொல்லப்படுது. இது முழுக்க நெருப்பு குழம்பாலான ஒரு லேயர். இங்க வெப்பம் பல மடங்கு அதிகமா கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் வரை கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது அவுட்டர் கோர். இதுவுமே நெருப்பு குழம்பாலான ஒரு லேயர் தான், பட் இன்னர் கோரை கம்பேர் பண்ணும்போது இங்க வெப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து இருக்கிறது மேண்டில். இத செமி சாலிட் லேயர்னு சொல்லுவாங்க, அதாவது சாலிடாவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம ஒரு விதமான பாறை குழம்பாலான ஒரு லேயர் இது. இதுக்கு மேல இருக்க லேயரை எர்த் கிரஸ்ட்னு சொல்வாங்க. இது முழுக்கவே பாறையாலான ஒரு லேயர்.
இந்த எர்த் கிரஸ்டுக்கு மேலதான் நிலப்பரப்பு, கடல், மலைகள், ஏரி, குளம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பட் இந்த எர்த் கிரஸ்ட் ஆனது ஒரு முழு பாறையால் ஆனது கிடையாது. இது பல பாகங்களா விரிசல் விட்டு உடைஞ்சி தனித்தனியா இருக்கு. இந்த எர்த் கிரஸ்டோட பாகங்கள் தான் டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லப்படுது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகளால தான் பூகம்பம், சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளும் நிகழுது. நம்ம பூமியோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம சின்ன வயசுல இருந்தே பூமி உருண்டையானதுதான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுமே அதுதான். பட் ஆக்சுவலி பூமி பர்ஃபெக்டான ஒரு வட்ட வடிவிலானது கிடையாதுங்க. நம்ம பூமியோட ஆக்சுவல் ஷேப் இப்படிதான் இருக்கும். பர்ஃபெக்டான உருண்டையா இல்லாம பார்க்கவே ஒரு மாதிரி மேடு பள்ளமா பாட்டி சுட்ட போண்டா மாதிரி தான் இருக்கும். இத ஜியாய்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது பூமி கோள வடிவத்துல தெரியறதுக்கான காரணம் நம்ம பூமியை சுத்தி வளிமண்டலம் இருக்கிறதால தான் முழுமையான கோள வடிவம் மாதிரி காட்சியளிக்குது. நம்ம பூமியோட வளிமண்டலம் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் போன்ற வாயுக்களால் ஆனது. இந்த வளிமண்டலம் 5 லேயர்ஸா இருக்கு. இதுல முதல்ல இருக்க லேயர் ட்ரோபோஸ்பியர். இது தரைப்பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் படர்ந்திருக்கு. இந்த லேயருக்குள்ளதான் பிளைட்ஸ் பறக்குது. அண்ட் நம்ம பார்க்குற மேகங்கள், ரெயின்போ, இடி, மின்னல், மழை எல்லாமே அடங்கியிருக்கு. இதுக்கு மேல இருக்க லேயர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது 12 இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு. அண்ட் இந்த லேயருக்குள்ளதான் ஓசோன் லேயரும் அடங்கி இருக்கு. இந்த ஓசோன் லேயர் தான் சூரியன்ல இருந்து வர ஆபத்தான புற ஊதா கதிர்களை தடுத்து ஃபில்டர் பண்ணி நம்மள பலவிதமான நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. மூணாவதா இருக்க லேயர் மீசோஸ்பியர். இது 50 இருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு. இங்க காற்றழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த அதிக காற்றழுத்தத்தால தான் நம்ம பூமியை நோக்கி வர ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ்லாம் இந்த லேயருக்குள்ள நுழையும் போது அதிக ஃபிரிக்ஷன் ஏற்பட்டு ஹீட் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே வருது. நாலாவதா இருக்க லேயர் தெர்மோஸ்பியர். இது 90 இருந்து 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு. இங்க காற்றோட அழுத்தம் கம்மியாவும் சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சு அதிகமாகவும் இருக்கும். இங்கதான் அரோரா அப்படின்ற நிகழ்வு நடைபெறுது. அண்ட் ISS சொல்லப்படுற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இங்கதான் இருக்கு. கடைசியா இருக்க லேயர் எக்ஸோஸ்பியர். இது 600 கிலோமீட்டருக்கு மேல இருந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் படர்ந்திருக்கு. இங்கதான் நம்ம பூமியில இருந்து அனுப்பப்படுற எல்லா சேட்டலைட்ஸும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்க இதே சமயத்துல நம்ம பூமி சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்குல்ல, அதோட வேகம் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு 100 km/h, 200 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் வேகமானு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நம்ம பூமி மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தன்னை தானே சுத்திக்கிற வேகம் 1670 km/h. இதுவரைக்கும் நம்ம பூமியோட சிறப்புகளையும் அற்புதங்களையும் பார்த்தோம். இப்ப பூமிக்குள்ள இருக்க அற்புதங்களை பார்த்துடலாமா? பூமியில இருக்க அற்புதங்கள்லயே முதல் அற்புதமும் முக்கியமான அற்புதமும் உயிர்கள் வாழ மூலதனமா இருக்க நீர் தானே. சோ கடல்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம பூமியில இருக்க மிக ஆழமான கடல் பசிபிக் பெருங்கடல். இதோட ஆழம் 42,000 மீட்டர், அதாவது 42 கிலோமீட்டர். மிக ஆழமான அகழி மரியானா அகழி. இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் 11 கிலோமீட்டர். இந்த மரியானா அகழிக்குள்ளதான் நம்ம கற்பனைக்கும் எட்டாத பல வினோதமான மர்மமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். லிங்க் மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய ஏரி காஸ்பியன் லேக். இத காஸ்பியன் சி என்னும் சொல்வாங்க. இதோட நீளம் 3,86,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். மிக ஆழமான ஏரி ரஷ்யால இருக்க பைக்கால் லேக். இதோட நீளம் 400 மைல் அண்ட் இதோட ஆழம் 5,371 அடி. நீர்நிலையிலிருந்து அப்படியே மலைப்பகுதிக்கு வந்தோம்னா நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய மலைத்தொடர் அல்லது மிகப்பெரிய சிகரம்னா அது இமயமலையோட எவரெஸ்ட் தான் சொல்லுவோம். பட் உண்மையிலேயே இதுதான் மிகப்பெரிய மலைத்தொடரான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய மலைத்தொடர் ஹவாயில இருக்க மௌனகியா தான். இந்த மலையோட உயரம் 33,000 அடி. எவரெஸ்டோட உயரம் 29,000 அடி தான். அப்ப ஏன் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் எவரெஸ்ட் தான் உயரமான சிகரம்னு சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இந்த மௌனகியாவோட பாதி உயரம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கு. பட் நம்ம எல்லாருமே கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை கணக்கிட்டதால தான் எவரெஸ்ட் உயரமான சிகரமா கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய எரிமலையும் ஹவாயில தான் இருக்கு. இதோட பேர் மவுனா லோவா. இதோட உயரம் 13,680 அடி.
பூமியில இருக்க மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம். இது ஆப்பிரிக்கால 3ல் ஒரு பகுதியை நிரப்புற அளவுக்கு பெருசா இருக்கு. பொதுவா மணல் நிரம்பி இருக்க பகுதி தான் பாலைவனம்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே எல்லா பாலைவனமும் மணலால் நிரப்பப்பட்டதில்லை. அதுல 85% பாறைகளால் ஆனது. சூடான எரிமலை பாலைவனத்திலிருந்து நம்ம பூமியோட வட மற்றும் தென் துருவங்களுக்கு வந்தோம்னா இங்க ரொம்பவே குறைவான சூரிய வெப்பத்தை பெறதால இந்த 2 துருவங்களும் நிரந்தரமா குளிர்ச்சியான பனியால மூடப்பட்டிருக்கு. இந்த பகுதியில பூமியோட காந்த புலத்தால நிகழற அரோராவையும் பார்த்து ரசிக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான இயற்கை அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்ததுதான் நம்மளோட இந்த பூமி. இந்த பூமி உருவாகி பல கோடி வருடங்களா பூமியில தோன்றி வாழ்ந்து வந்த எல்லா உயிரினங்களும் பூமியோட இயற்கைக்கு ஒத்து போய் வாழ்ந்துகிட்டு வந்தது. ஆனா சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றிய ஒரு உயிரினம் மட்டும் நம்ம பூமியில இருக்க எல்லா இயற்கை வளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வருது. நீர், நிலம், காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்களையும் அழிச்சுக்கிட்டு வருது. அது எந்த உயிரினம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் அது நம்ம பூமியை எப்படி இல்லாம அழிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும்னு சொல்றவங்க பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 500 கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்.